வணக்கம் and welcome to the show. Welcome to மாற்றம் மேக் a change. இன்னைக்கு நம்ம வீடியோல நீங்க நல்ல மனிதரா இல்லையா அப்படின்றதான் இன்னைக்கு நம்ம வீடியோ மூலமா பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோல பாத்துட்டீங்க அப்படின்னா டோட்டலா வந்துட்டு 10 questions கேட்போம். அதுல 3 ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதுல இருந்து நீங்க ஏதாவது ஒரு ஆப்ஷனை சூஸ் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் அதுக்கு அடுத்த ஸ்லைட்ல பாத்துட்டீங்க அப்படின்னா நீங்க சூஸ் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஆன்சருக்கு நேரா ஒரு மார்க் இருக்கும். அந்த மார்க்ஸை நீங்க நோட் பண்ணிட்டே வரணும். ஸோ மொத்தமா 10 questions முடிஞ்சதுக்கு அப்புறமா பாத்துட்டீங்க அப்படின்னா நீங்க நோட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய மார்க்ஸை டோட்டல் பண்ணுவீங்க. ஸோ அந்த டோட்டல்ல இருந்து தான் நீங்க நல்ல மனிதரா இல்லையா அப்படின்றத கண்டுபிடிக்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். உங்களுக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, உங்கள் நண்பரின் வெற்றியை கண்டு நீங்கள் எப்போதாவது பொறாமைப்பட்டிருக்கிறீர்களா? ஆப்ஷன் ஏ பலமுறை, ஆப்ஷன் பி சில சமயம், ஆப்ஷன் சி இல்லை. ஸோ இது 3ல உங்களோட ஆன்சர் என்ன அப்படின்றத சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான 10 செகண்ட்ஸ் இது. கண்டிப்பா ஏதாவது ஒரு ஆன்சர் சூஸ் பண்ணிருப்பீங்க. நீங்க எந்த ஆன்சர் சூஸ் பண்ணிருந்தீங்களோ அதுக்கு நேரா இருக்கக்கூடிய மார்க்ஸை நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ உங்களுக்கான செகண்ட் கொஸ்டின், உங்கள் சொந்த நலனுக்காக உங்கள் சிறந்த நண்பரிடம் நீங்கள் எப்போதாவது அப்பட்டமாக பொய் சொன்னீர்களா? ஆப்ஷன் ஏ பலமுறை, ஆப்ஷன் பி 2 முறை, ஆப்ஷன் சி இல்லை. ஸோ நீங்க பொய் சொன்னீங்களா இல்லையா அப்படின்றத சூஸ் பண்ணுங்க. உங்களுக்கான 10 செகண்ட்ஸ் இது. இப்போ நீங்க சூஸ் பண்ண ஆன்சருக்கு நேரா இருக்கக்கூடிய மார்க்கை நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கான தேர்ட் கொஸ்டின், நீங்கள் எத்தனை முறை சபிப்பீர்கள்? ஒருத்தர் மேல கோபமா இருந்தீங்க அப்படின்னா நீங்க எத்தனை முறை அவங்கள சபிப்பீங்க அப்படின்றதான் கேட்டிருக்கோம். ஆப்ஷன் ஏ நீங்கள் உண்மையிலேயே விரக்தி அடைந்தால் மட்டுமே தான், ஆப்ஷன் பி எல்லா நேரமும், ஆப்ஷன் சி இல்லை. ஸோ இந்த 3ல உங்களோட ஆன்சர் என்ன அப்படின்றத சூஸ் பண்ணுங்க. உங்களுக்கான 10 செகண்ட்ஸ் இது. ஸோ இப்போ இந்த ஸ்லைட்ல நீங்க சூஸ் பண்ணிருக்கக்கூடிய ஆன்சருக்கு நேரா இருக்கக்கூடிய மார்க் நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான ஃபோர்த் கொஸ்டின், வாழ்க்கையில் உங்கள் குறிக்கோள் என்ன? ஆப்ஷன் ஏ வாழு வாழவிடு, ஆப்ஷன் பி எந்த விஷயத்திலும் மிக சிறந்ததாக இருக்க வேண்டும், ஆப்ஷன் சி எந்த விலையிலும் வெற்றி அடைய வேண்டும். இந்த 3ல உங்களோட ஆன்சர் சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கான 10 செகண்ட்ஸ் இது. ஸோ உங்களுடைய ஆன்சருக்கு நேரா இருக்கக்கூடிய மார்க்கை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கான 5th கொஸ்டின், பின் வருவனவற்றில் எந்த நிறம் உங்களுக்கு மிகவும் பொருத்தமானது? ஆப்ஷன் ஏ கருப்பு, ஆப்ஷன் பி சிவப்பு, ஆப்ஷன் சி வெள்ளை. ஸோ இந்த 3 கலர்ஸ்ல உங்களோட கலர் என்ன அப்படின்றத சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான 10 செகண்ட்ஸ் ஏதோ. ஸோ நீங்க சூஸ் பண்ணிருக்கக்கூடிய கலருக்கு நேரா இருக்க மார்க்கை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கான 6th கொஸ்டின், முந்தைய இரவில் என்ன நடந்தது என்று தெரியாமல் நீங்கள் எப்போதாவது தூக்கத்திலிருந்து எழுந்திருக்கிறீர்களா? ஆப்ஷன் ஏ இது பலமுறை நடந்துள்ளது, ஆப்ஷன் பி இல்லை, ஆப்ஷன் சி இது 1 அல்லது 2 முறை மட்டுமே நடந்துள்ளது. ஸோ இதுல உங்களோட ஆன்சர் சூஸ் பண்ணுங்க. உங்களுக்கான 10 செகண்ட்ஸ் இது. ஸோ இப்போ நீங்க சூஸ் பண்ண ஆன்சருக்கு நேரா இருக்கக்கூடிய மார்க்ஸை நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான 7th கொஸ்டின், உங்கள் சிறந்த நண்பரின் காதலனை நீங்கள் எப்போதாவது தாக்க முயற்சி செய்திருக்கிறீர்களா? ஆப்ஷன் ஏ இல்லை, ஆப்ஷன் பி பலமுறை, ஆப்ஷன் சி ஒரு முறை. ஸோ இதுல உங்களுடைய ஆன்சர் சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான 10 செகண்ட்ஸ் இது.
ஸோ இப்போ நீங்க சூஸ் பண்ண ஆன்சருக்கு நேரா இருக்கக்கூடிய மார்க்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான 8th கொஸ்டின், உங்கள் பெற்றோர் பற்றி உங்களுக்கு எப்போதாவது தீங்கிழைக்கும் எண்ணங்கள் இருந்ததா? ஆப்ஷன் ஏ இல்லை, ஆப்ஷன் பி பலமுறை, ஆப்ஷன் சி சில சமயம். இதுல உங்களோட ஆன்சர் சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான 10 செகண்ட்ஸ் இதோ. ஸோ இப்போ நீங்க சூஸ் பண்ண ஆன்சருக்கு நேரா இருக்கக்கூடிய மார்க் நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான 9th கொஸ்டின், நீங்கள் எப்போதாவது உங்கள் பெற்றோரின் பணத்தை திருடி இருக்கிறீர்களா? ஆப்ஷன் ஏ, நீங்கள் அதை பல முறை முயற்சி செய்திருக்கிறீர்கள். ஆப்ஷன் பி சில சமயங்களில். ஆப்ஷன் சி அதை செய்ய நினைக்கவே மாட்டீர்கள். ஸோ இதுல உங்களோட ஆன்சர் என்ன அப்படின்றத சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான 10 செகண்ட்ஸ் இது. ஸோ இப்போ நீங்க சூஸ் பண்ண ஆன்சருக்கு நேரா இருக்கக்கூடிய மார்க்ஸை நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான லாஸ்ட் கொஸ்டின், நீங்கள் எப்படிப்பட்ட நபர்? ஆப்ஷன் ஏ அன்பானவர், ஆப்ஷன் பி கோபக்காரர், ஆப்ஷன் சி கிளர்ச்சியாளர். ஸோ இது மூணுல உங்களோட ஆன்சர் சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான 10 செகண்ட்ஸ் இது. ஸோ நீங்க சூஸ் பண்ண ஆன்சருக்கு நேரா இருக்கக்கூடிய மார்க் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ 10 கொஸ்டினுக்கும் வந்துட்டு நீங்க மார்க்ஸ் நோட் பண்ணிருக்கீங்க. எல்லா மார்க்ஸையும் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க, அதாவது கூட்டிக்கோங்க. ஸோ நீங்க கூட்டி வரக்கூடிய ஆன்சர் 100ல இருந்து 160க்குள்ள இருந்தது அப்படின்னா நீங்கள் மிகவும் நல்லவர், நீங்கள் மிகவும் சுத்தமான உள்ளம் கொண்டவராகவும் வெளிப்படையானவராகவும் கனிவானவராகவும் இருப்பதாக தெரிகிறது. நீங்கள் யாரை பற்றியும் தீங்கிழைக்கும் எண்ணங்களை கொண்டிருக்கவில்லை. யாரையும் காயப்படுத்துவது பற்றி நீங்கள் கனவிலும் நினைக்க மாட்டீர்கள். உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் உண்மையாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் நம்புகிறீர்கள். மேபி உங்களுடைய ஆன்சர் 170ல இருந்து 230க்குள்ள இருந்தது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் நல்லவர், நீங்கள் ஒரு கலவையான ஆளுமை போல் தெரிகிறது. நீங்கள் இதயத்தால் கெட்டவர் அல்ல, ஆனால் சில சமயங்களில் மற்றவர்களை புண்படுத்தும் செயல்களில் ஈடுபடுவீர்கள். தெரிந்தோ தெரியாமலோ உங்கள் உள்ளத்தில் கொஞ்சம் பொறாமையும் கசப்பும் இருக்கிறது. மேபி உங்களுடைய மார்க்ஸ் 240 to 300க்குள்ள இருந்தது அப்படின்னா நீங்கள் நல்லவரே இல்லை, நீங்கள் கொஞ்சம் தீங்கிழைத்தவராகவும் இதயத்தில் சூழ்ச்சி மிக்கவராகவும் தெரிகிறது. நீங்கள் சூழ்நிலைகளை தேவையற்ற முறையில் பயன்படுத்திக் கொள்ள விரும்புகிறீர்கள். எப்போதும் உங்கள் சொந்த நலனையே முதலில் பார்க்கிறீர்கள். உங்கள் சொந்த வேலையை செய்ய நீங்கள் ஒருவரை காயப்படுத்தும் அளவிற்கு கூட செல்லலாம். ஸோ இப்போ நீங்க நல்ல மனிதரா இல்லையா அப்படின்றத உங்களுடைய மார்க்ஸ் வச்சு நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இதே மாதிரி வீடியோஸ் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நம்மளுடைய மாற்றம் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.